பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். சக்தியும் நானும் நம்ம ஒரு 3 பதிவுகளில் 4 பதிவுகளில் நம்ம அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாடலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இதில் அருணகிரிநாதர் முதல் பத்தியில் ஐயன் முருகனுடைய அழகை பற்றியும், 2வது பத்தியில் வீரத்தை பற்றியும், 4வது பத்தியில் அவருடைய மதிப்பு, அதாவது தன் மாமன் மீது வைத்திருக்கும் மதிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம 5வது பத்தி, இந்த 5வது 6வது பத்தி, இது 2 பத்திகளுமே அப்பன் முருகனுடைய வீரத்தை பற்றி சொல்லும். அவன் எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்ட வீரமுடையவர் என்பதை சொல்லும். பொதுவாகவே ஐயன் முருகனானவர் போர் புரியும் போர்க்கடவுள். அதனால் அவர் புரிகிற இடமானது முதல்ல எப்படி இருக்கும், அந்த போர்க்களமானது எப்படி இருக்கிறது, எப்படி உக்கிரமாக இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த 5வது 6வது பத்திகளில் அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். பார்க்கலாமா? தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திற்கற்க நடிக்க கழுதொடு கழுதாட. இந்த வரிகளோட விளக்கம் என்ன அப்படின்னா, காளித்தாய் நமக்கு தெரியும். காளித்தாய் எவ்வளவு உக்ரமானவள். அவங்க காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு அவங்க உக்ரத்தோட 4 திசைகளுமே எதிரொலிக்கும்படி, 4 திசைகளும் அதிரும்படி சுழண்டு ஆடுறாங்களாமா. அதே மாதிரி அவங்க ஏன் அப்படி ஆடுறாங்க அப்படின்னா, பேய்களும் பூதங்களும் தீய சக்திகளும் அவங்க ஆடுதுங்க. ஆடுற இந்த தீய சக்திகளை ஒழிக்கணுன்றதுக்காக காளிதேவியானவள் அந்த 4 திசைகளும் அதிரும்படி சுழன்று அடிச்சு ஆடுறாங்க. அப்படின்னா அந்த போர்க்களம் எவ்வளவு உக்ரமாக இருக்கும், எப்படி நெருப்பை கக்குவதாக இருக்கும், எவ்வளவு கோபமும் ஆக்ரோஷமும் அந்த போர்க்களத்தில் இருக்குங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5வது 6வது 2 பத்திகளுமே ஐயன் முருகன் போர் புரியும் போர்க்களமானது எப்படி இருக்கும், அப்போ அவர் எவ்வளோ உக்ரமாக போர் புரிவார், எவ்வளோ வீரமாக போர் புரிவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அப்பன் முருகனுடைய வீரத்தை பற்றி தான் இந்த பத்திகள் கூறப்படுகிறது. 5வது பத்தி இன்று சொல்லிட்டேன். 6வது பத்தியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். 2 பத்திகளுமே ஐயன் முருகனோட வீரத்தை பற்றி தான் சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.